ரஷ்மிகா மந்தனா 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேசின ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு மறுபடியும். இதை பற்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் விஷயத்தை வெளியுள்ள தெரியாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அது யாரும் பேச போகிறது இல்லை. ஒருத்தருடைய காதுக்கும் பார்வைக்கும் வரும்போது கண்டிப்பாக அது சம்மந்தமான எடுத்து பேசுகிற வாய்ப்புகள் தான் நிறையா வரும். நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ் இப்படிலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா பப்ளிக் புது சேவை மாதிரி தான் போயிடும். அப்போ நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து பாராட்டுவாங்க. அதே நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாறுதலாக பண்ணும்போது திரும்பி உங்களை தூக்கி இப்படி இருக்காங்கன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லதாங்க. அதுதான் மீடியாவும் சோசியல் மீடியாவுடைய ஒர்க். ஒருத்தருடைய லைஃப் வேறு கட்டத்துக்கு போகும்போது அந்த ஒரு செய்தி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்கு, மேரேஜ் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து அமையும். விஜய் தேவரகொண்டாவுக்கு ராஷ்மிகா கல்யாணம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை, விஜய்வுடைய ஃபேமிலிக்கும். அதுக்கு மீறி தான் அந்த லவ்வில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் சிக்குச்சுன்னா அவங்க தேவையெல்லாம் பேசுவாங்க. இங்கே பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டோம்னா அவங்க கொண்டாடுவாங்க ஃபேமிலியில். ஒரே ஒரு சின்ன கடுகளும் ஒரு சின்ன விஷயத்தை அதை வச்சே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய திருமண வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ளேயே திடீர்னு பூகம்பத்தை கிளப்புறாங்கன்னா இது பர்டிகுலராக அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க திட்டமிட்டு ஒரு செய்தியை வெளியே விடுறாங்க. யாருங்கிறத ராஷ்மிகா தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சாதான் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ரெண்டு பேரும் என்ன நடந்தது இனிமேல் என்ன நடக்கலாம் விஷயத்தை ஓப்பனாக பேசினா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அவர் 2 பேரும் மட்டும் தான் முடிவெடுக்கும். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காருன்னா வணக்கம்னா. வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேசின ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு மறுபடியும். இதை பற்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அது வைரல் ஆச்சு, அது அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க வச்சாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு நியாயம். இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்றத சொல்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்றது தெரியல. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, என்னென்னா ஒரு பர்சனல் விஷயத்தை வெளியுள்ள தெரியாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அது யாரும் பேச போகிறது இல்லை. ஒருத்தருடைய காதுக்கும் பார்வைக்கும் வரும்போது கண்டிப்பாக அது சம்மந்தமான எடுத்து பேசுகிற வாய்ப்புகள் தான் நிறையா வரும். ஏன்னா ராஷ்மிகா சாதாரண ஆள் கிடையாது. நேஷ்னல் கிரஷ் அப்படிங்கிற அந்த பட்டத்தை சுமந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி நின்று போன விஷயம் இருக்குது ரக்ஷித் ஷெட்டியோட. அந்த மேரேஜ் நடந்திருந்ததுன்னா வேறு மாதிரி போயிருந்திருக்கும். அதில் அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. தனிநபரை போட்டு நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்து பேசுகிறது அவ்வளோ சரியில்லை. நீ சொன்னது மாதிரி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த வீடியோ நீக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. பட் இங்கே இவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதுலேயோ நீங்கள் எடுக்கலைன்னா அவங்க மேலே கேஸ் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பேசப்பட்டது ஒன்று இருக்குது. பட் அது என்ன மேட்ரு எதுங்கிறது ராஷ்மிகா கொஞ்சம் பேசி டீட்டெயிலாக சொல்லிட்டு பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பட் பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ், ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பப்ளிக் புது சேவை மாதிரி தான் போய்டும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து பாராட்டுவாங்க, பேசுகிறாங்க. இதே ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா மேரேஜ் அப்போ பார்க்கணும்னா எல்லா மீடியாவும் கொண்டாடுறாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பார்த்தாங்க. அதனால் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கண்டிப்பாக தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணி உங்களை வேறு உச்சத்தை கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதே நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாறுதலாக பண்ணும்போது எப்படி தூக்கி வச்சுட்டு போகலாம், அவர்களே தான் திரும்பி உங்களை தூக்கி கொண்டு இப்படி இருக்காங்கன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லதாங்க. அதுதான் மீடியாவும் சோசியல் மீடியாவுடைய ஒர்க்கு. அதுதான் நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க. சில சரியில்லாத விஷயத்தை மக்கள் கொண்டு சேர்ப்பாங்க. அப்போது எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துறாங்க. அவருடைய பார்வை மேலே எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட பார்வை இருக்குங்கிற ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி நான் 8 வருஷமாக நான் இந்த டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாவம், அவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்களும் வெளியில் இதை பற்றி பேசுறதே கிடையாது. இப்போ அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையில் இப்போ விஜய் தேவரகொண்டாவுடைய ஃபேமிலியும் கண்டிப்பாக ஹர்ட் ஆவாங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்களும் ஏதாவது பேசுவாங்க. அதன் காரணமாக தான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. நீங்கள் இதை எப்படி? இல்லை, ஆமாம், அது கரெக்டு தானே. ஏன்னா ஒருத்தருடைய லைஃப் வேறு கட்டத்துக்கு போகும்போது திரும்பி அதை பழைய விஷயங்களை கிளறி வெளியெழுத்து கொண்டு வருன்றது அவ்வளோ சரியில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட லைஃப் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இப்போ ஏற்கனவே ரஷீத்தோட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தது காரணம்னா ராஷ்மிகா நடிக்கக்கூடாது, இனிமேல் மீடியாவுக்கு போகக்கூடாது, சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்ற மிகப்பெரிய கண்டிஷன்லாம் போடப்பட்டுச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச விடவும் தான் இவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் கீதா கோவிந்த படம் தெலுங்குக்கு ஆஃபர் வருது. இந்தியாவிலேயே பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ரொம்ப பிஸ்னஸ் வேலை ஹிந்தி சொல்லுவாங்க, தெலுங்கு, தமிழ் சொல்லுவாங்க. அப்போது கன்னடத்தில் 3 படம் தான் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் மிகப்பெரிய ஆஃபர் வருது. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரும்போது அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது.
அப்போ அந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகுது. பட் இங்கே வர்றாங்க, படம் தெலுங்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. விஜய் தேவரோட இவங்களுக்கு சேர்ந்து நடித்த ஃபஸ்ட்டு படம். அவருக்கு வந்து ஒரு 5-6 படத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ராஷ்மிகா ஹிட் ஆகுது. இப்போ அங்கே ஒரு லவ் உள்ள உருவாகுது அங்கே. ஏன்னா அங்கே பிரேக் ஆகிடுச்சு. அப்போது நல்ல நல்ல பேர் அப்படின்லாம் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு நாள் இந்த லவ்வாக பிளாஸ்ட் ஆகுது. இப்போ மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. ஹிந்திலையும் நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் அந்த ஒரு செய்தி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்கு, மேரேஜ் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து அமையும். நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டோம்னா வந்து கொண்டாடுவாங்க ஃபேமிலியில். இவ்வளோ தூரம் புகழ்ந்து இவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காமா, இப்படி பண்ணியிருக்காமா, இல்லை ஒரே ஒரு சின்ன கடுகுல ஒரு சின்ன விஷயம் தான் அதை வச்சே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. விஜய் தேவரண்டாவுக்கு ராஷ்மிகா கல்யாணம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை விஜய்வுடைய ஃபேமிலிக்கும். அதுக்கு மீறி தான் அந்த லவ்வில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் சிக்குச்சுன்னா அவங்க தேவையெல்லாம் பேசுவாங்கல்ல. கண்டிப்பா அவங்களும் அது ஒரு பிரேக் ஆச்சு என்ன பண்ண முடியும்? யாரும் அவங்க வந்து லைஃப் தர முடியும் திரும்பி? அதுவும் இவ்வளவு கிராண்டா எல்லாரும் கண்ணு வைக்கிறாலும் அவ்வளவு அழகா இருக்கும். ஆமாம், 2 பேரும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கிராண்டாக ராஜஸ்தானில் உதயபூரில் பண்ணியிருக்காங்க. ஒரு ராஜா ராணி கல்யாணம் மாதிரி. எஸ். ரெண்டாவது இங்கே ஹைதராபாத்தில் ஹுப்ளி ஹில்ஸில் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா பேலஸ் கட் மாதிரி கட்டி ராஷ்மிகா கிஃப்ட் கொடுத்துருக்காரு விஜய் தேவரண்டா. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு லவ் பில் வச்சுட்டு இருக்கும் போது, ஒரு அன்பு வச்சுருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டா, அது 8 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம்னு வேறு சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்போ விஜய் தேவரோட ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது சலசலப்பு உருவாச்சு அப்படின்னா இவங்க 2 பேருடைய லைஃபுக்கு ஒரு சின்ன டாட் வரும் இல்லையா? கண்ணாடி கீழே வந்து உடஞ்சா அந்த கீழே வந்து உருந்தது அங்கே இருக்க அந்த கண்ணாடி கீழே பெருசாகிட்டே தான் தவிர அது ஒன்றும் சேர்க்க முடியாது, நீங்கள் ஒட்ட வைக்க முடியாது. இப்போ அப்படி தான் ஒரு எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான். கீரல் உலக அளவுக்கு நீங்கள் பார்த்து கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கை. இப்போ அதுக்குள்ளே வந்து அந்த அந்த செய்திகள்லாம் வரும்போது வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணோட மனசு வந்து எந்தளவுக்கு வலிக்குங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா பேருமே உணரணும். சரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்துடலாம், விளைவுத்தை கொண்டு வந்து காமிக்கலாம். சரியில்லாத போது வந்து அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதன் மூலமாக தான் நிறைய கேள்விகள் வந்ததுனால தான் தன்னுடைய திருமண வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ளேயே திடீர்னு பூகம்பத்தை கிளப்புறாங்கன்னா இது பர்டிகுலராக வந்து அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க திட்டமிட்டு ஒரு செய்தியை வெளியே விடுறாங்க. அது வெளியில் வரும்போது மக்களுக்கு இந்த பார்வைக்கு போயிடுது. இப்போ யார் மேலே தவறு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து யார் மூலம் விட்டாங்களோ அவரு தானே தவறாக வரும், ஆரம்பிக்கிறதானே உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடையில எங்கெங்கோ உங்களுக்கு ரூட்டு மாதிரிலாம் போகும். இப்போ இடையில போகிறத நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால் அவர்கள் வந்து யார் என்னங்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நல்ல விஷயந்தான், தேவையில்லை தான். குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போனால் எல்லா பேர் வாழ்த்திட்டு வந்திருக்காங்க. எல்லா பேருமே வாழ்த்துக்களோடு எடுத்துகிட்டு அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். பட் இங்கே ப்ராப்ளம் ராஷ்மிகாவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் உருவாயிருச்சு. அதனாலேயே தான் இப்போ இவங்க பேசணும். இப்போ இந்த விரோஷ் கப்பல் மேலே யாருக்கும் வந்து ஒரு விரோஷ் இருக்குது, காலி பண்ணிடணுண்டா அப்படின்னு. அதோட வெளிப்பாடாக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை நடக்கும் சொல்ல முடியாது. பட் ஏன்னா திடீர்னு வந்து ரொம்ப பீக்கில் இருக்காங்க. ராஷ்மிகாவும் பீக்கு, விஜய் தேவரண்டும் பீக்கில் இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னோம்னா அது எப்படி பார்வைக்கு, மற்றவங்களுடைய பார்வைக்கு வந்து அது பொருட்கள் என்னதான் நினைக்கும், கண்ணை உறுத்துது மாதிரி தான். பட் அவங்க விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்க போகிறாங்க, நல்லா வந்தாலும் நல்லா இருக்க போகிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாத, வாழ்த்த தான் முடியும் நம்ம. அப்படி தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கணும். இங்கே குடும்பத்தில் குட்டையை கிளப்பி அவங்களை எப்படியாவது 2 பேர்த்த சலசலப்பு உருவாக்கி அடிதிரி சண்டை வரைக்கும் போய் அப்படி பிரிஞ்சு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற வேலைகள் வந்து அது நிறைய பேர் பிடிக்காத பண்ண தான் செய்வாங்க. அது யாருங்கிறத ராஷ்மிகா தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பட் எதுவாக இருந்தாலுமே இந்த இடத்துல சொல்லிக்கிறோம்னா ராஷ்மிகாவும் விஜய் தேவரண்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள என்ன விஷயம் 2 பேர் பேசுனீங்கன்னா எந்த பிரிவினையும் வராது, பிரச்சனை வராது. நீங்கள் இங்கே தவிர்த்து ஒரு விஷயத்தை இல்லை நீங்கள் மூடி மறைச்சாங்கன்னா அங்கே வந்து பூகம்பமாக வெடிக்கும். அது 2 பேரும் வந்து என்ன நடந்தது இது இனிமேல் என்ன நடக்கலாம் விஷயத்தை ஓப்பனாக பேசினா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ராஷ்மிகா தான் விஜய் தேவரண்டங்கிட்ட சில விஷயங்கள் ஓப்பனாக பேசி சொன்னான்னா அவரும் வந்து சின்ன குழந்தை கிடையாது. ஸோ இப்படி தான் பேசுவாங்கம்மா, இப்படி தான் பிரிக்கப்போம்மான்னு அவரும் எடுத்துக்குவார். அதில் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அவர் 2 பேரும் மட்டும் தான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி விஜய் தேவரகொண்டா எப்படி ஒரு ஹீரோயினான ரஷ்மிகா கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்படியே அவங்க தம்பி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோயினை காதலிச்சிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அதையும் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைங்களாமா? அது உண்மையாக போய் எல்லாம் தெரியாது. அந்த லவ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இங்கே நம்ம கார்த்திக் வந்தது இல்லை? ஆமாங்க. சூர்யா ஜோதி அவரை லவ் பண்ணி இப்படி வாதம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு வந்தது, மீறி கல்யாணம் பண்ணாங்க. நீங்கள் லைஃப் நல்லா இருக்கு, லைஃப் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. எப்படி தேவரகொண்டா வந்து ராஷ்மிகா ஒரு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தவரை இங்கே சூர்யா வந்து ஈசிஆரில் ஜோதியாவை கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து செட்டில் ஆக போகிறாங்க.
பட் கார்த்தியும் ஒரு ஹீரோயின்கள் லவ்ல போய் மாட்டாரு. அவங்க டாப் ஹீரோயின் தான். பட் என்னைய அண்ணன் தான் ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி போயிட்டா, இங்கேயா தம்பி நீ நாங்கள் பார்க்குற பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கப்பா குடும்பத்தை அப்படி இப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாலாம் பேசப்போய் தான் கார்த்தி கொஞ்சம் அப்படியே ஆசிலேஷனில் இருந்தார். அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டார், நம்ம கல்யாணம் பண்ணுறதா வேணாமா, நம்ம லவ் பண்ணுறோமே ஆக்டர்ஸை அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த கேப் கொடுத்தாருல கார்த்தி. கபார்னு பிடிச்சாங்க, டக்குன்னு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கி விட்டாங்க. விட்டா அந்த ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்ட்டு. ஸோ அதனால் அந்த லவ்ங்கிறது வந்து எந்த நேரத்தில் யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன வயசுலேயே வரும், மிடில் ஏஜ்லேயும் வரும், முதல் மரியாதை காதலும் வரும். ஆமாம், அது சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அவர் இப்போ அண்ணன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா திரும்பி அங்கேயே ஃபேமிலின்னு சொல்லலாம். கார்த்திக் மாதிரியே அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிட்டார் ராஷ்மிகாவை, நீங்கள் நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ண கூட சொல்லலாம். அவர் கார்த்திக் மாதிரி முடிவு இருக்கிறாரா, இல்லை அவர் அண்ணன் விஜய் முடிவு பண்ணாங்கிறத முடிவு பொறுத்து தான் பார்க்குறோம் நம்ம. நிறைய விஷயங்கள் பேசணுமா, மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.